சிக்னேச்சர் 6 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம் வீட்டில் மகாலட்சுமி தேவி வாசம் செய்தால் நம் வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்கள்ல பார்த்தோம். இப்போ நம் வீட்டில் மூதேவி என்னும் அம்சம் நம் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கின்றது என்றால் நம் வீடு எப்படி இருக்கும் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். இப்போ மூதேவி நம் வீட்டில் ஆட்சி செய்கின்றார்கள் என்றால் அங்கே பணவரவு கண்டிப்பாக இருக்காது. அனைத்து செயல்களும் நமக்கு மனதுக்கு கஷ்டமான செயல்களே நடந்து கொண்டிருக்கும். இதை வைத்தே நாம் உணர்ந்து கொள்ளலாம் நம் வீட்டில் ஸ்ரீதேவி அல்ல மூதேவி குடிகொண்டிருக்கின்றாள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, அவங்களை வெளியில அனுப்புறதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற முறைகளையும், நம் வீட்டில் என்ன தூபம் போட்டால் நம் வீடு மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் பணச்செழிப்போடும் இருக்கும் என்பதை இந்த வீடியோல நாம பார்க்கலாம். இப்ப அடிக்கடி அரிசி பருப்பு அடிப்பிடித்து விட்டால் அதில் கண்டிப்பாக நம் வீட்டில் நல்ல சகுனம் கிடையாது. பால் அடிக்கடி பொங்கி வழிந்து அடுப்பு முழுவதும் ரொம்ப விடக்கூடாது, அதுவும் நல்ல சகுனம் கிடையாது. அதற்காக தான் நாம் அப்படி வரும் பொழுது ஒரு பச்சரிசி வைத்து ஒரு கற்பூரம் ஏற்றி வைத்தால் அந்த தீட்டு விலகிவிடும். பால் பொங்கி அடுப்புக்குள் நிறைந்தால் அது ஒரு தீட்டு என்றே கருதப்படுகின்றது. பால் பொங்கி லேசாக பூமியில் சொட்டுவதும் அடுப்பை நிறைத்து அந்த ஒரு கெட்ட வாடை வருவது வேறு. பொங்கி ஒரு துளி பூமியில் விழுவது நாம் கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுது அது நடக்கலாம். அதுவே அடிக்கடி பால் பொங்கி வழியக்கூடாது. அதனை நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இப்போ நம்ம இதை விரட்டி அடிக்க நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் அருமையான ஒரு உருண்டை, அதாவது மொத்தமாக ஒரு மூட்டை செய்து கொள்ளுங்கள். அந்த மூட்டையில் என்னென்ன இருக்க வேண்டும் என்றால், கட்டி சாம்பிராணி அதை எடுத்துக்கோங்க. அடுத்து காய்ந்து போன தேங்காய் உங்க வீட்டிலே இருக்கும். அந்த காய்ந்து போன தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கோங்க, அல்லது சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நெய் கண்டிப்பாக அதில் இருக்க வேண்டும். அடுத்ததாக குங்குலியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அந்த குங்குலியத்தை வாங்கி நல்லா நொறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக சர்க்கரை அல்லது வெல்லம் இதனை சேர்த்து கொள்ளுங்கள். மீண்டும் நாம் சொல்கின்றோம், காய்ந்த தேங்காய், வெல்லம் அல்லது சர்க்கரை, குங்குலியம், நெய், சாம்பிராணி இது அனைத்தையும் நன்றாக நொறுக்கி ஒரு மூட்டையாக கட்டினாலும் சரி, நீங்கள் அப்படியே எரியும் புகையில் நெருப்பு போட்டு இதை தூவி விட்டாலும் சரி, எப்படியா இருந்தாலும் இந்த நறுமணம் உங்கள் வீட்டில் வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறையாவது இருக்கும் பொழுது அந்த மூதேவிக்கு பிடிக்காத ஒரு நறுமணம், இந்த நறுமணம் அது ஓடிவிடும். நம் வீடு சுபீட்சம் பெறும். நம்ம இல்லம் முழுவதும் இது நறுமணமாக இருக்கும். இதனை செய்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நம் வாசலில் பச்சை கலரில் எலுமிச்சம்பழம் இருக்கும் கடைகள்ல, மஞ்சள் அல்ல பச்சை. அந்த பச்சை நிற எலுமிச்சம்பழத்தை நன்றாக ஒரு கருப்பு கூட அதில் இல்லாமல் வாங்கிக் கொள்ளுங்கள். பச்சை நிற பச்சை மிளகாய் வாங்கிக் கொள்ளுங்கள். அதில் மஞ்சள் கலந்த நூலில் எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் இப்படி கோர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அனைத்தும் கோர்க்கும் பொழுது 9 அல்லது 9 இருக்கலாம். 9 அப்படின்னா 5 பச்சை மிளகாயும் 4 எலுமிச்சம்பழமும் அதில் இருக்க வேண்டும். அதை கோர்த்து நீங்கள் உங்கள் நிலைவாயிற்படியில் விடும் பொழுது, கட்டும் பொழுது, அது இந்த மூதேவிக்கு அந்த புளிப்பும் காரமும் மிகவும் பிடித்த விஷயம். அதை உண்டுவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள், உள்ளே வரமாட்டார்கள். இப்படியும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதனை நீங்கள் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக செய்யலாம். அதை அடிக்கடி மாற்றி விட வேண்டும். அதை மாத கணக்கில் வருட கணக்கில் எல்லாம் போட்டு வைக்க கூடாது. அந்த எலுமிச்சம்பழத்திற்கும் பச்சை மிளகாயிற்கும் அவ்வளவு சக்தி இருக்கின்றது. உங்கள் வீட்டில் திருஷ்டி என்பதை இல்லாமல் பார்த்து கொள்ளும். மூதேவியை வீட்டிற்குள் வரவிடாமல் தடுக்கும். அதற்கு ஆகாரமாக தான் நம்ம வெளியில அதை கொடுக்கிறோம். உள்ள வரணும்னு நினைக்கும் போதே இதை பார்த்த உடனே அவங்க நின்றுவாங்க. அவங்களுக்கு பிடித்த விஷயம் இது. அந்த எலுமிச்சையின் சாரும் அந்த பச்சை மிளகாயின் காரமும் மூதேவி அப்படிங்கிற ஒரு அம்சத்திற்கு பிடித்த உணவாகும். அப்ப அதை அவங்க அங்க வெளியிலே நின்று அதை வாங்கிக்கிட்டு போயிருவாங்க, வீட்டுக்குள்ளே வரமாட்டார்கள். அதற்கு தான் நிறைய கடைகளிலும் சரி வீடுகளிலும் சரி இதனை செய்து கொள்வது. அதன் அர்த்தம் இதுவே ஆகும். அதனால ஆனா எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, மஞ்சள் கலர் எலுமிச்சம்பழமும் பச்சை அல்லது சிவந்த கலர் பச்சை மிளகாய் கோர்த்து தொங்க விடுவது வழக்கமாகி இருக்கும். ஆனால் அது அப்படி இல்லை. அந்த பச்சை கலர் எலுமிச்சம்பழம், பச்சை
பச்சை மிளகாய் கட்டி தொங்க விட வேண்டும். நீங்கள் கட்டினதுக்கு அப்புறம் அது கலர் மாறினால் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் கட்டும் பொழுது அது பச்சையாக இருக்க வேண்டும். இப்படி கட்டும் பொழுது உங்கள் வீட்டிற்குள் மூதேவி வாசம் செய்ய வர மாட்டார்கள். உங்கள் வீட்டிற்குள் திருஷ்டி என்னும் ஒரு சம்பவம் கண்டிப்பாக இருக்காது, சுபிட்சமாக இருக்கும். இதனை செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.